தாது மனசீகர தியானம். எமது உடல் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. புத்த பகவான் இந்த உடலானது எவ்வாறு மண்ணாக, நீராக, வெப்பநிலையாக, வாயுவாக மாறுகின்றது என்பதை காட்டும் இந்த தியான பயிற்சி மூலம் கூறுகின்றார். ஒரு நாள் முழுமையாக மண்ணோடு மண்ணாக இறந்து போய் மறைந்துவிடும் தலை முடி பட்டவி தாதுவாகும் மண்ணாகும் இயல்பு கொண்டது அது. இந்த உடலில் உள்ள தோல் மயிர்களும் தலை முடியைப் போல மரத்தில் இருந்து உதிர்ந்த இலைகளைப் போன்றே மண்ணோடு மண்ணாக இற்று போய் விடுகின்றன. எமது அனைத்து நகங்களும் மண்ணோடு மண்ணாக கலந்து விடுபவை. வாயில் உள்ள பற்களும் சொத்தையாகி இற்று போகின்றன. மண்ணுள் விழுந்த பின்னர் பற்களும் உக்கி மண்ணுடன் கலந்து விடுகின்றன. தோல் காயமடைந்து சொறி சிரங்கு தோன்றி முதுமை அடையும் போது சுருங்கும். மண்ணில் வீழ்ந்தவுடன் அழுகி உக்கி மண்ணோடு கலந்துவிடும். நரம்புகள் அழுகி மண்ணோடு கலந்துவிடும். எலும்புகள் மண்டையோடு தோல் எலும்புகள், மார்பு, முதுகு, கைவிரல், இடுப்பு, தொடை, முழங்கால், பாதம், பாத விரல் என அத்தனை வகையான எலும்புகளும் உக்கி மண்ணாகிவிடும். எலும்புகளில் உள்ளே உள்ள எலும்பு மொச்சை மண்ணாகிவிடும். சிறுநீரகங்கள் அழுகிப்போய் மண்ணாகிவிடும். இதயம் அழுகி இற்றுப்போய் மண்ணாகிவிடும். ஈரல் அழுகி அழிந்து மண்ணோடு மண்ணாகிவிடும். மூச்சினை உள்ளெடுக்கும் போது சுருங்கும், வெளியிடும் போது விரியும் நுரையீரல்களும் மண்ணாகிவிடும். நீண்ட கயிற்றினை சுருற்றி வைத்ததை போன்று வயிற்றினுள் இருக்கும் சிறுகுடலும் பெருங்குடலும் அழுகி மண்ணாகிவிடும். சாப்பிட்டவை, குடித்தவை சமிபாடடைந்த பின் குதத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும் மலம் நிலத்துடன் சேர்ந்த பின் மண்ணாகிவிடுக்கும். பித்தம் நீரில் கரையின் இயல்பானது. ஆபோ தாது நீருடன் கலக்கும். நுரையுடன் கூடிய சளி நீருடன் கலந்து மறைந்துவிடும். இரத்தம் அசுத்தமடைவதால் வெளிவரும் சீழ் நீருடன் கலந்துவிடும். உடலில் இருக்கும் இரத்தமும் நீருடன் கலந்துவிடும். தலை உச்சி முதல் பாதம் வரை வழியும் வியர்வையும் நீருடன் கலந்து மறைந்துவிடும். வியர்வையுடன் உடலில் இருந்து வெளியேறும் எண்ணெய் தன்மையான தோல் மீது பிசுபிசுப்பாக படியும் திரவமும் நீருடன் கலந்து மறைந்துவிடும். கண்களில் இருந்து வெளியேறும் கண்ணீரும் நீருடன் கலந்து மறைந்துவிடும். மூக்கிலிருந்து வடியும் மூக்குச் சளியும் நீருடன் கலந்து மறைந்துவிடும். வாயில் ஊறும் எச்சிலும் நீருடன் கலந்து விடுகிறது. உடலில் இருந்து வெளியேறும் சிறுநீர் நீருடன் கலந்து விடுகின்றது. உடல் வெப்ப இயல்பினால் வளர்ச்சி அடைகின்றது. வெப்ப இயல்பு தேஜா தாது மேலோங்கும் போது காய்ச்சல் தோன்றும். நாம் உண்பவை குடிப்பவை உள்ளே சென்ற பின் உடல் வெப்பத்தால் அவியப்பட்டு சத்துக்கள் உடலுக்குள் அகத்துறிஞ்சப்படுவதற்கு காரணம் இந்த தேஜா தாது. உடல் முதிர்ச்சி அடைகின்றது. உடல் வளர்ச்சி அடைந்து அழிந்து போக காரணம் தேஜா தாது. உள்மூச்சு வெளிமூச்சு காற்றில் அடித்து செல்லப்படுபவை வாயோ தாது. உடலில் அங்கும் இங்கும் பயணிக்கும் வாயு. ஆகவே இந்த தாதுக்கள் பஞ்சபூதங்களாலான இந்த உடல் அழிந்து மண்ணாகி போகும். நீருடன் கலந்து போகும். வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அழிந்து போகும் தன்மையுடையது. வாயுடன் கலந்து விடும். ஆகவே அழிந்து போகின்ற இந்த உடலுக்கு இந்த தியான முறை சமர்ப்பணமாக அமையட்டும்.